ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி நிறைய பேர் விரும்பி கேட்ட வட்டலாப்பம் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பக்காவாக கலர், டேஸ்ட் எல்லாமே சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கக்கூடிய ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நார்மலாக இந்த ரெசிபி எல்லாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அளவுகளோடு நாங்கள் வீட்டில் செய்யக்கூடிய அதே ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா பெரிய குவான்டிட்டியில் தான் செய்கிறேன். 40 முட்டை, 2 கிலோ கருப்பட்டி அந்த குவான்டிட்டியில். ஆனால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 10 முட்டைக்கு தேவையான அளவுகள் எல்லாம் தந்திக்கிறேன். கட்டாயம் டிஸ்கிரிப்ஷனையும் செக் பண்ணி தேவையான அளவுகளில் செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த கருப்பட்டிக்கு தண்ணி ஊற்றி தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்து இந்த கருப்பட்டியை பானி காய்ச்சிக்கொள்ளணும். நிறைய பேர் கருப்பட்டியை சீவி போட்டும் பானி காய்ப்பிங்க. நாங்கள் நார்மலாகவே இப்படியே போட்டு பானி காய்ச்சிக்கொள்கிறோம். சீனி கருப்பட்டி தான் எடுத்துக்கிறோம். சீனி கருப்பட்டி எடுத்தால் வட்டலாப்பம் வட்டலாப்பம்ன்ற டெக்ஸ்டர் கலர் நல்லா வரும். கித்தூள் கருப்பட்டி எடுத்தால் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதில் டெக்ஸ்டரும் கலரும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஏலக்காய் பார்த்திங்கன்னா நான் ஒரு 12 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி 2ஆக தட்டி இந்த சிரப்பில் சேர்த்துக்கொள்வோம். இந்த கருப்பட்டி பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிட்டு அதோட ஏலக்காவையும் சேர்த்துட்டு இந்த கருப்பட்டி கரைஞ்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிற அளவுகள்லேயே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கட்டாயம் எனக்கு சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா முட்டை சேர்க்க போல் எல்லா முட்டையும் ஒரே அடியாக உடச்சி ஒரே அடிக்கு சேர்த்தா ஒரு முட்டை ஸ்பாயிலாகி இருந்தாலும் எல்லாமுமே ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 முட்டையாக ஒரு பவுலில் சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்மால் குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா ஒரு முட்டையாகவே உடச்சி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நாங்கள் லேடிஸ் ஒரு ஒர்க் செய்ய போல் முக்கியமாக அது க்ளீனாக மீக்கணும். எங்களோட வீட்டில் எங்களோட பிள்ளைகளுக்கு ஹஸ்பண்டுக்கு தானே நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அப்போ க்ளீனாக செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணணும். இது ஒரு டிப் ஒன்று தான். இப்போ நாங்கள் அந்த முட்டை உடைக்க போல் இந்த மாதிரி அந்த முட்டையோட ஓடு இந்த இதில் விழுந்தால் நாங்கள் கையை போட்டு எடுத்தாலுமோ ஸ்பூன் போட்டாலுமோ ஈஸியாக வராது. அந்த முட்டையோட ஓடை வச்சியே எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையை பார்த்திங்கன்னா எல்லாம் 40 முட்டையும் நான் உடச்சி சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்றேன். இது பார்த்திங்கன்னா ஓவர் மிக்ஸ் பண்ண மாட்டேன். அந்த மஞ்சக்கருவும் உடஞ்சி இந்த வெள்ளைக்கருவோடு சேரக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். மிச்சம் பீட் பண்ண வேணும். ஏன் பீட் பண்ண வேணுமென்று சொல்கிறேன்னா இந்த முட்டையில் இருக்கக்கூடிய வெடுக்குகளெல்லாம் ஓரமாக்கி கொள்ளணும். நாங்கள் ஓவராக பீட் பண்ணிட்டோம்னா அதுவுமே சேர்ந்து முட்டையோடு மிக்ஸ் ஆகிடும். நான் ஃபஸ்ட்டுக்கே சொன்ன மாதிரி நாங்கள் வீட்டில் எங்கள்கிட்ட பிடிச்சவங்களுக்கு செஞ்சு கொடுக்க போல் க்ளீனாகவும் செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி ப்ரெசன்டபிளாகவும் மீக்கணும். நிறைய பேர்கிட்ட வட்டலாப்பம் அந்த முட்டையோட ஸ்மெல்னாலே அதை சாப்பிட்றதுக்கு கிட்ட கொண்டாட போலேயே அந்த முட்டையோட ஸ்மெல் தான் ஓவர் பீட் பண்ணும். அது வராமல் ஈக்கணும்னு சொன்னால் இந்த முட்டையில் இருக்கக்கூடிய வெடிக்குகள் எல்லாம் நாங்கள் எடுத்துடணும். அதுக்கு தான் முட்டையை மிச்சமே மிக்ஸ் பண்ணாமல் இந்த வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் சேர்கிற அளவுக்கு மட்டும் பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மாவரியோண்டு வச்சு வடிச்சிங்கன்னு சொன்னால் குயிக்காகவே அது ஸ்ட்ரெயின் ஆகி வந்துடும். அதோடய நான் இந்த முட்டையை அடித்து அந்த இதை பானையை சோப் போட்டே கழுவி கொள்கிறேன். ஏனென்று அதுலேயுமே முட்டையோட ஸ்மெல் லீக்கும். நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் வீட்டில் நாங்கள் பிள்ளைகளுக்கு எங்களோட ஹஸ்பண்டுக்கு எங்களோட அம்மா பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்க போல் கொஞ்சம் டைம் எடுத்து க்ளீனாக ஸ்மெல் இல்லாமல் செஞ்சு கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இந்த முட்டையோட இதுவரை தான் முட்டையோட வெடிக்குன்னு சொல்லுவாங்க. இதால் தான் இந்த முட்டையோட ஸ்மெல் வாருது. இதை நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே நிறைய பேர் வடிக்காமல் செய்வீங்க. இப்படி செஞ்சு பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் ஜெல் மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு இப்போ நான் அந்த மாவரியும் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி கொள்கிறேன். நீங்கள் நான் அந்த ஸ்ட்ரெயின் பண்ணின எக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இன்னும் கொஞ்சம் மீக்குது. இப்போ நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் அது தேயிலை வடி உண்டால் அது மெல்லிசாக இருக்கும் தானே, அதால் நான் வடித்து கொண்டு இன்னொரு தடவை. அதோடையே பார்த்திங்கன்னா நான் 40 முட்டைக்கு 4 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன் முட்டையில். நீங்கள் உங்களுக்கு நான் 10 முட்டைக்கு தேவையான அளவுகளும் டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன். அதை செக் பண்ணி அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த வெனிலா எசன்ஸையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த வட்டலாப்பம் செய்ய போல் வந்து நாங்கள் பீட்டர் யூஸ் பண்ணி இந்த டைமில் வந்து பீட் பண்ணி கொள்ளையிலும். முட்டையை வந்து நாங்கள் எவ்வளோ சாஃப்டாக அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து எங்களோட வட்டலாப்பம் வந்து நல்ல டெக்ஸ்சராக நல்லா சாஃப்டாக வரும். நிறைய பேர் வட்டலாப்பம் ஹார்ட் ஆகுறதுக்கு இது ஒரு ரீசன், முட்டையை நல்லா பீட் பண்ண அமைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே மாவரியில் வந்து நான் காய்ச்சி வச்ச கருப்பட்டியை வந்து வடித்து கொள்கிறேன். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண்ணுவல் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அது அந்த ஏலக்காய் எல்லாத்தையுமே நான் வந்து வடித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த முட்டையில் இந்த கருப்பட்டி பானியில் முட்டையை சேர்த்துக்கொள்கிறேன். இது சேர்க்குற டைமில் பார்த்திங்கன்னா அந்த கருப்பட்டி பானி வந்து நல்லாவே சூடு ஆறி இருக்கணும். சுட சுட ஒரு நாளுமே முட்டையை வந்து பானியோடு சேர்த்துட வேணும். முட்டை வந்து அந்த சூட்டில் குக் ஆகிடும். அப்போ நல்லா ஆறினத்துக்கு பிறவே சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து ஹேண்ட் பீட்டர்லேயே தான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருக்குமெண்டா நீங்கள் அதை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப் தான். பார்த்திங்கன்னா நான் 200 கிராம் சீனி எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சம் வந்து நான் கேரமலைஸ் பண்ணிவிட்டு வந்து இது வந்து நாங்கள் வட்டலாப்பத்துக்கு சேர்த்தோம்னா எங்களோட வட்டலாப்பத்துடைய கலர் வந்து நல்லா பக்காவான கலரில் வரும். நீங்கள் கல்யாண வீட்டில் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கண்டிப்பீங்க வட்டலாப்பம் நல்லா டார்க் கலரில் பார்க்குறதுக்கே வந்து நல்லா எங்களுக்கு அந்த என்ன சொல்கிறேன் எங்களை ஃபஸ்ட்டுக்கு எங்களோட கண்ணு பார்த்துட்டு தானே வந்து எங்களோட வாய் வந்து டேஸ்ட் பண்ணும். இப்போ எங்களோட கண்ணுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா விருப்பமாக இருக்கிற மாதிரி கலர் தான் வந்து அந்த வட்டலாப்பத்துடைய கலர் வரதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணி சேர்த்துக்கொள்ளணும். நான் இன்றைக்கி 40 முட்டைக்கு பார்த்திங்கன்னா 200 கிராம் சுகர் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் தேவையான அளவு தண்ணியும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த ஸ்டெப் செய்ய மாட்டீங்க. இப்போ நான் சொல்கிற ஸ்டைலில் செஞ்சு பார்க்குறவங்க வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸையுமே வந்து கவனமாக பார்த்து நான் சொல்லி தந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் பக்காவாய்க்கும். நான் சொன்ன மாதிரி கலர் டெக்ஸ்சர் எல்லாமே நல்லாவே இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் பார்த்திக்கிறேன் எல்லோரும் வந்து இந்த முட்டை வட்டலாப்பம் இந்த கருப்பட்டி எல்லாத்தையுமே ஒரே அடிக்கே போட்டு பீட் பண்ணுறது. ஒரு நாளும் அப்படி செய்யாதீங்க. அந்த முட்டையோட ஸ்மெல்லும் வந்து அந்த வட்டலாப்பத்தில் இருந்து போகாது. அதே நாங்கள் சின்னவங்களுக்கு வயசானவங்களுக்கு கொடுத்தாலும் வந்து அவங்க நிறைய அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் புள்ளியோளுமே அந்த ஸ்மெல் வந்து வராமல் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அந்த கேரமல் பண்ணின சுகரையும் வந்து அதுவுமே நல்லா ஆறினதுக்கு பிறகு தான் இதில் போட்டு சேர்த்துக்கொண்டேன் இந்த வட்டலாப்ப மிக்சரில். இப்போ பார்த்திங்கன்னா வந்து திக்கான கோகோனட் மில்க் எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுக்கல. நான் எடுத்திருக்கிறேன் வந்து ஃப்ரெஷ் மில்க்ன்னு சொன்னால் ஃப்ரெஷ் கோகோனட்டில் எடுத்த மில்க் இல்லை. நான் கோகோனட் பவுடர் இருந்துச்சு அதை மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் இருக்குமெண்டா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கோங்க. இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டாயம் வந்து வட்டலாப்பத்துக்கு வந்து கோகோனட் மில்க் சேருங்க. ஃப்ரெஷ் மில்க் சேர்க்காமல் ஃப்ரெஷ் மில்க் எங்களோட ஆத்தென்டிக் ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா வந்து கோகோனட் மில்க் தான் சேர்த்து செய்யணும். அதோடைய வந்து நான் இன்றைக்கி வட்டலாப்பத்தை வந்து ரைஸ் குக்கரில் தான் செய்கிறேன். ரைஸ் குக்கரை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு குக் மோட்டில் போட்டுட்டு வந்து நான் தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/4 வாசி அளவு கொஞ்சமாக தான் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து வட்டலாப்பம் அவிக்க போல் சின்ன கோப்பையில் போட்டு அவிக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணியில் வந்து உங்களுக்கு தண்ணி கொஞ்சமாக வச்சு அவிக்கிறது கஷ்டமாயிக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு தட்டை பிரட்டி போட்டு இதுக்கு மேலே வந்து வட்டலாப்பம் கோப்பையை வைக்கணும். இது வந்து நீங்கள் சின்ன கோப்பையில் அவிக்கிறீங்கன்றா தான் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டீமரை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு தட்டு வச்சு உங்களுக்கு மூடையிலும். ஆனால் நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து எல்லாமே பெரிய கப்பில் தான் வந்து நாங்கள் வட்டலாப்பம் செய்கிறோம். அதனால் எங்களுக்கு அந்த தட்டு வைக்க வேண்டிய அவசியம் வரல. அதோடு வந்து இந்த ரைஸ் குக்கரோட மூடியும் வந்து இந்த மாதிரி ஒரு புடவையால் வந்து நல்லா க்ளீனான க்ளோத்தால் வந்து கவர் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நாங்கள் வட்டலாப்பத்தை வந்து பெரிய கோப்பைக்கே தான் வந்து ஊற்றி அவிச்சு எடுக்க போகிறோம். நான் இந்த பவுலுக்கும் இதுக்கும் சேர்த்துக்கொள்கிறேன். இதே மாதிரி நான் 2 பேட்ச் செஞ்சு கொண்டேன்.
அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா விளங்கும். நான் வந்து ஒரு ஆஃப் அளவுக்கு தான் வந்து இதை சேர்த்திக்கிறேன். ஆஃபை விட கொஞ்சம் கூடையாக சேர்த்திக்கிறேன். நிறைய கோப்பை ஃபுல்லாக வந்து ஒரு நாளும் வட்டலாப்பம் ஊற்றி அவிக்க வேணும். அந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது. நிறைய பேர் அந்த வட்டலாப்பத்தில் இருக்கிற அந்த பபிள்ஸ் இருக்கிற வட்டலாப்பம் தான் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. நானுமே அப்படி தான். அந்த பபிள்ஸ் இருந்தால் தான் அந்த வட்டலாப்பத்து உள்ளுக்கு வந்து அந்த பானி எல்லாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாட்டி அந்த வட்டலாப்பம் அந்த டெக்ஸ்சரும் சரியில்லை, டேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு காட்டினது உங்களுக்கு விளங்கிக்கும். நான் பெரிய கோப்பைன்றதால தட்டு வைக்கல. நான் சொன்ன மாதிரி நீங்கள் சின்ன கோப்பைக்கு செய்கிறீங்கன்னா தட்டு வச்சு செய்யுங்க. நான் இந்த பெரிய கப்வெல்லில் நான் அவிச்சதால் வந்து எனக்கு சரியாக 1 hour எடுத்துச்சு. இந்த பார்த்திங்கன்னா நான் ஒரு நைஃபால் வந்து இப்படி கட் பண்ணி பார்த்தா அந்த கெப் ஒன்று வருது தானே, அப்படி என்ன செய்யணும், அந்த வட்டலாப்பத்தில் ஒரு கெப் ஒன்று அந்த கோடு ஒன்று அப்படியே விழுந்திக்குது. அப்படி இருந்தால் நல்லா குக்காகிக்குதுன்ற அர்த்தம். உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் இதில் எவ்வளோ பபிள்ஸ் மேலாலேயே உங்களுக்கு பார்க்க போல் விளங்கும் கலர் எப்படி இருக்குதுண்டு. நான் இது சுட சுட இருக்க போல இதில் நல்லா கெஷ்யூ நட் சேர்த்துக்கொண்டேன் பாதியாக உடச்சி. இது வந்து ஆற ஆற இன்னமுமே நல்ல கலரில் வரும். நான் ஃபஸ்ட்டுக்கு இறக்கின அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கொயர் அந்த ரெக்டாங்கிள் இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இப்போ அதை ஆறிக்கிறதால நல்ல கலர் வந்துக்குது. கீழே இருக்கிற பவுலும் இன்னும் கொஞ்சம் நேரம் போகலாம். அந்த ரவுண்ட் பவுலும் வந்து நல்ல கலர் வரும். நான் அடுத்த நாள் தான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட எடுத்தேன். டெக்ஸ்சர் கலர் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு விளங்கும். எவ்வளோ பபிள் சீக்கிண்டு பார்த்தாலும் விளங்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்டும் தான் வந்து நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு என்னை என்கரேஜ் பண்ணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.